ஆண்டவா இன்னைய ரைடு நல்ல விதமாக அமையணும். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ போராடணும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. முடியலைங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நட ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு 2 நட ஸ்டார்ட் பண்ணி ஜோக்கை பிடிச்சி அடிச்சோம்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுங்க. அந்தளவுக்கு ட்ரபிள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பண்ணுற அட்டகாசம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரங்க. கிட்டத்தட்ட நானே ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் அடிச்சு பார்த்துட்டு டயர்டாயிட்டு சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு 15 நிமிஷங்க. டோட்டலாக அரை மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போவும் ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி இது சரிப்பட்டு வராது, ஏன்னா நம்ம வேறு மெக்கானிக்கை பார்க்க போயிட்டுருக்கோமா, சரி என்ன பண்ணலான்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரே வழியாக கீரில் போட்டு தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியுமே நான் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அது என்னவோ அதை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வண்டி எடுத்ததுலேருந்து நான் 2வது நட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இவர் என்னை பழி வாங்கியிருக்காரு. எனிவே பார்க்கலாம், இன்றைக்கி ரைடு நல்லாவே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நைட்டு மழை பேஞ்சிருக்குங்க, நல்ல மழை பேஞ்சிருக்கு. விடிய காலையிலையும் பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரோட்லேயே ஈரங்காயில். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. பெட்ரோலை போட்டுட்டு அப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் பைபாஸில் போகலான்னு தான் இருந்தேன். இங்கே பெட்ரோல் போடணுன்னா நம்ம இப்படி வந்து தான் ஆகணும். அதனால் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட என்னான்னு பேசுகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லவே இல்லை. கும்பகோணத்தில் இருக்கிற நம்மளோட மெக்கானிக்கிட்ட தான் கொண்டு போகிறோம். அவர் ஃபேமஸ் மெக்கானிக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யமகா ஒன்று வாங்கினேங்க. அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அவரோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னங்கிறது தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக செய்கிறாங்க. சில பேருக்கு அது சர்டிஃபிகேஷன் ஆகும், சில பேருக்கு ஆகாது. அவர்கிட்ட தாங்க எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியே மன்னார்குடியிலையும் நம்ம மெக்கானிக் இருக்காங்க, நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லாவும் பார்த்தாரு. அதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் காட்டியிருப்பேன். அவரும் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் பார்த்தது அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த மன்னார்குடியில் என்ன ஒரு பிரச்சனைனா மெட்டீரியல் கிடைக்க மாட்டேதுங்க. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது நம்ம வண்டிக்கெலாம். அதனால தான் சரி கும்பகோணம் போயிட்டு ஒரே வழியாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே காட்டும், ஏன்னா அங்கே மெட்டீரியலும் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம வேலையும் முடிஞ்சிடும். பார்ப்போம், இன்றைக்கி வேலை முடிஞ்சுன்னா இன்றைக்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா வண்டியை விட்டுட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. திரும்ப ரெடியானவனை தான் போய் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுமன்னார்கோவிலேருந்து ஆக்சுவலாக அங்கேயே நான் பைபாஸை பிடிச்சிருப்பேன். அந்த பெட்ரோலுக்காக தான் அங்கே வந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. பெட்ரோல் போட்டாச்சுங்க, 200 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இங்கேருந்து காட்டுமன்னார்கோவிலேருந்து கும்பகோணம் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் காட்டுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நிற்காமல் போனால் எப்படி போகுது என்னன்னு பார்ப்போம். இந்த பைபாஸ் வேறு குதிச்சுக்கிட்டே இருக்குங்க வண்டி வேறு. பாருங்கள், லடன்னு என்னமோ குதிரை ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபினிஷிங் சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை. எனிவே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:23. எப்படியும் 9:30க்கெலாம் திறந்துருவாப்லன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கஸ்டமரே நம்மளாக இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக மெயின்ஜொட்டி போயிட்டு மெயின்ஜொட்டிலேருந்து கும்பகோணம் பைபாஸ் தான், எங்கேயும் இறங்குறதில்ல, நேராக போயிட்டே இருப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கும்பகோணத்தில் நல்ல மெக்கானிக் இருக்காங்களான்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது ஒன்றும் பெருசாக அதில் தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்கும்பொழுதும் அவங்க அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லலை. திருச்சியில் ஒரு சில பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு திருச்சிலேயோ இல்லை கும்பகோணத்துலேயோ இல்லை சிதம்பரமாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஏன்னா இப்போ நம்ம அங்கே வேலை செய்ய போகிறோம், எப்படின்னு வேலை செஞ்சது அப்புறம் தான் தெரியும். அவர் செய்வாருங்கிறது தெரியும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வண்டி நான் செஞ்சேன்னு சொன்ன பாருங்க, அது நல்லா தான் இருந்துச்சு அந்த வண்டி. ஆனால் இன்ஜின் வைஸு அதேமாதிரி ஸ்டார்டிங் டேபிள்லாம் வந்ததில்லை. இப்போ நம்ம வண்டி ரொம்ப ஸ்டார்டிங் டேபிள் பண்ணுதுங்க, அநியாயத்துக்கு பண்ணுது. சில இடங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணுமா, அங்கே போய் ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் தோணுது. அதனாலயே நான் எடுக்கிறதே இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால தான் சரி ஓகே என்ன ஆனாலும் சரி
இருக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு முதல்ல வண்டியை கவனிக்கும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளில் பார்க்கணுன்ட்டு கிளம்பியாச்சு. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் சுட்டி வந்தாச்சு. மீன் சுருட்டிலேருந்து நம்ம வந்து இதுக்கு போகணும், எங்கே இந்த பக்கம் லெஃப்ட் போகணும், ரைட்டு போனோம்னா சென்னை போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸில் ஏறினோம்னா நேராக நம்ம வந்து கும்பகோணம் தான். மெட்ராஸ்லேருந்து கும்பகோணம் போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு இங்கேருந்து டிக்கெட் இருந்தால் ஏற்றிட்டு போயிடும். பார்ப்போம், நம்ம இதில் தான் போய் ஏறணும். ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் நேராக போகலாம். கங்கொண்ட சோபுரத்துக்கு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம்னு பிரியும். அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் கங்கொண்ட சோபுரம் போகலாம். நம்ம ஆல்ரெடி கங்கொண்ட சோபுரம் போயிருக்கேன். என்ன ஒன்று, சிதம்பரம் நடராஜா கோயில் தாங்க நான் இது வரைக்கும் போனதே இல்லை. அதாவது கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடாமலாம் வந்திருக்கேன். ஏன்னா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா தெற்கு வீதியிலேருந்து வடக்கு வீதி அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒழிஞ்சு உள்ளே போய் சாமி தரிசனம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அது ஒரு நாள் போகணும், போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கணும். நைட்டு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் போட்டிருக்க ஸ்லீவ் இருக்குது பாருங்கள், இது நான் எடுத்து போட்டேன். ஆக்சுவலாக இது நான் வந்து அங்கே அபுதாபியில் வாங்கினேன். வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாக் பண்ணும்பொழுது கையெல்லாம் கருத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். சரி இன்னைக்கு வெயில் இல்லை, இருந்தாலும் ஏதோ போட்டுக்கணும்னு தோணுச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா எல்லாம் மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குல்ல, ஆனால் நமக்கு நல்லா கதகதன்னே இருக்குது, அந்த ஜில்னஸே தெரியல. ஆனால் இன்றைக்கி சூப்பர் கிளைமேட்டுங்க, அருமையாக இருக்குங்க. காலையிலேயே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு, அதோட பிரதிபலன் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு மழை. இங்கெல்லாம் அந்தளவுக்கு மழை பெஞ்ச மாதிரி தெரியல, லைட்டாக பெஞ்சிருக்கும் பிறகு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் மழை லேசாக ஆரம்பிச்சிது. உட்ரா வண்டின்ட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டான். அதில் தொடங்கினது தான் மழை. பார்த்தீங்கன்னா நைட்டும் பேஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒன்றும் மழை இப்போ இது வரைக்கும் ஒன்றும் மழை பெய்கிற மாதிரி தெரில. சிலப்போ சாயங்காலம் பெய்யும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்னன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அணக்கரை பாலம். இப்போ புதுசாக கட்டியிருக்க அணக்கரை பாலம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த பாலத்து மேலே வரேன். ஏன்னா நம்ம போன வருஷம் கூட நான் இந்த பக்கமாக கும்பகோணம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டல. இப்போ ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கைஸ் அணக்கரை பாலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் ஆஃப் ஆகிடுச்சு. இது என்ன பிரச்சனைனே தெரிலங்க. ஹீட் ஆனால் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ரொம்ப வேகமாக ஹீட் ஆகுதுங்க. பேட்டரி பிரச்சனையா என்னன்னே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 கிலோமீட்டர் இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பைபாஸ் ரோடு நல்லா இருந்துச்சுங்க, அதனால தான் அப்படியே ஒரு பிடிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்லாம் இல்லைங்க, 60 to 70 அவ்வளோதான் போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 60, 62 அது மாதிரி போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க, நான் வந்து பொறுமையாக போகிற ஆள் தான். ஆனால் ஆளுங்க இருந்தாங்கன்னா பொறுமையாக தான் போவேன். நான் தனியாக போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 60, 70 போவேன். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 70 கிலோமீட்டர் ஸ்பீடு அசால்ட்டாக போவான். அதுக்கு மேலே நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட ஃபுல்லாக வந்து கியர் கிடையாது, சும்மா லைட்டாக தான் இருக்குது. பார்த்துக்குங்க, கரெக்டாக நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர்லேருந்து வர மாதிரி அந்த காங்கிரீட் கிடையாது, ரோடு நல்லா இருக்குது. இவனை ஒரு 70க்கு மேலே இழுக்குமேன்ட்டு அந்த இடத்துல இழுக்கிறான். பார்த்தீங்கன்னா அட்டக்கிது அப்படியே. நான் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன், என்னன்னே தெரில, பார்ப்போம். கைஸ் என்னோட அந்த கோப்ரோ பேட்டரியில் என்னதான் பிரச்சனையோ தெரிலங்க. ஐயோ, அதுவும் இந்த ஒரிஜினல் பேட்டரி ரொம்ப மோசம் பண்ணுதுங்க. ஏற்கனவே ஒரு டூப்ளிகேட் பேட்டரி போட்டிருந்தான். சரி அது வந்து சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் எடுத்து போட்டால் அது என்னன்னே தெரிலங்க. வீடியோ எடுக்கிறான், இவ்வளோவே மட்டுது. அணக்கரை பாலத்துக்கிட்ட ஆரம்பிச்சுதுங்க. அணக்கரை பாலத்தை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லாமேன்னு சொல்லிட்டு சொன்னால் அது என்னன்னா டொயின்னு எத்தனை நேரம் தான் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்காமலே நேராக வந்து நான் ஒர்க்ஷாப் போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 1 ஹவர்லேயே போயிடணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே போயிடணும்னு நினச்சேன். இங்கேயே பாருங்கள் டைம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ரொம்ப அநியாயங்க. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இன்னொரு டூப்ளிகேட் பேட்டரி ஒன்று வச்சுருந்தேன். நல்ல வேளை அதை ஸ்பேர் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டால் இப்போ இது கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அணக்கரை பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம அதில் போனதெல்லாம் கிடையாதுங்க. நான் பழைய பாலத்தில் தான் அடிக்கடி போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டாங்க, சூப்பராக இருக்குங்க. கும்பகோணம் வரணும்னா நீங்கள் விட்டே சாத்துன்னு பைபாஸ்லேயே சாத்திட்டு வந்துடலாம். இன்னொரு விஷயம், சிட்டிக்குள்ளே வரணும்னா நீங்கள் பைபாஸ் விட்டு கும்பகோணம்னு போர்டு இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கணும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் இறங்கிட்டேன். அந்த டைம்லாம் எடுக்க முடியலைங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா என்னடா தம்பி சிரிக்கிறான், வண்டியை பார்த்து
பார்த்து சிரிக்கிறானா இல்லை என்னை பார்த்து என்னடா கோமாளி மாதிரி இருக்கானு என்னை பார்த்து சிரிக்கிறானான்னு தெரியல. எனிவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து லெஃப்ட்டில் இறங்கிடணும். இறங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இந்த டூப்ளிகேட் பேட்டரி கூட எவ்வளோ தேவலாங்க. ஐயோ இந்த ஒரிஜினல் பேட்டரி பண்ணுற அட்டகாசம் இருக்குது. ஐயோ அநியாயங்க, அநியாயம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துலேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்படியே அந்த இதுக்குள்ளே போயிடுவோம். பார்ப்போம். அதானா அந்த பாலம்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா இல்லையா? இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம் போகணுமா? ஆமாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பாலத்துக்கிட்ட திரும்பணும். ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்து எவ்வளோ நாள், ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த பக்கம் வந்து. ஆனால் இந்த பாலத்துக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளே தான் அவர் இருந்தார். சந்து எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க. அதை விட்டு இருக்கு பாருங்க. இங்கே தான் இருக்குது. கரெக்டு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சந்து இருக்குது. இந்த சந்துக்குள்ளே தான் போகணும் ஆக்சுவலாக. இதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இதுவும் சரியா தப்பான்னு. போங்க. இந்த சந்து தான் நினைக்கிறேன். உள்ளே போய் நம்ம விசாரிச்சுட்டு பார்ப்போம். நேரம் திறந்துருப்பார், திறந்துருக்காமல் இருக்க மாட்டார் அவர். பார்ப்போம். ஏன்னா ரொம்ப மாறி போச்சு இந்த சந்திலெலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்னதாக அந்த மாதிரி தெரிஞ்ச கடைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கலையா? நான் பசங்கள்லாம் இப்போ தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப ராவலையோ. இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டு தான் இருக்கா? என்னடா ஒன்றுத்தையும் காணும். இதே இங்கே ஒரு லெஃப்ட் மாதிரி போகுங்க. அதில் பூந்து போனோம்னா இந்த கடை வரும். கடையும் காணும், ஒன்றுத்தையும் காணும். தப்பாக எதுவும் வந்துட்டோமா? சரி பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா சம்பவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதான் பெரிய சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணியண்ணன் கடைக்கு வந்து ரொம்ப நாளாக ஆகுதுங்க. அந்த சொன்னேன் ஒரு வருஷமா 2 வருஷமானு தெரியல. இப்போ என்னென்னா ஒரு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. லொக்கேஷனை மறந்துட்டேன். எங்கே போய் விசாரித்தோன்னே இந்த பக்கம் போக சொல்கிறாங்க. பார்ப்போம். சுத்தமாக ஞாபகத்துக்கு இல்லைங்க. அதான் அவர் பேரை சொன்னால் சரியாக தெரில. பல்க்குங்கிறாங்க அவர் பேரை. திரும்ப வேண்டாம், சந்து போகுது, சந்துக்குள்ளே போங்கன்னாங்க. இந்த சந்துக்குள்ளே தான் போகணும். இங்கே என்னங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? இதுக்குள்ளே தான் போக சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்த மாதிரியே தெரியல. ஏன்னா அவரோட கடை பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் கடையே இல்லை. என்ன பண்ணலாம்? நாங்கள் இது பெரிய வம்பா போச்சு. அவர் ஃபோன் நம்பர் வச்சுருந்தோம். ஃபோன் நம்பரையும் தொலைச்சிவிட்டான். அவர் கடையை திறந்ததுக்கப்புறம் தான் நம்ம போவோம் இருக்குது. திறந்து பூஜைலாம் போட்டதுக்கப்புறம் தான் அவர் கடையை பிடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியலங்க உண்மையாலுமே. சுத்தமாக இந்த இடமே எல்லாமே மாறி போச்சுங்க. வருங்க, நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருந்துச்சு. அதெல்லாம் எங்கன்னு கேட்டாலும் அதையும் யாரும் தெரிலங்கிறாங்க. ஆனால் அவரோட கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூலையில் இருந்துச்சு. பார்ப்போம் என்ன பண்ணுறது. ஒன்றும் தெரில, ஒன்றுமே புரியல. இந்த ஏரியாவும் தெரியல, ஒன்றும் தெரில. என்னங்க அது, நம்ம ஆனால் கடையை விட்டு எங்கேயோ ரொம்ப தள்ளி வந்துட்டோம். அது மட்டும் நல்லா தெரியுது. சரி கைஸ், தேடுவோம். தேடிட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கல, சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக அன்பு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்விக்கி ஸ்பேர் பார்ட்ஸ் கடைன்னு நமக்கு லொக்கேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்காரு. நான் அந்த ஸ்விக்கி ஆட்டோமொபைலுக்கு போயிட்டேன்னா பிடிச்சிருவேன்.
பார்க்கலாம் எங்கே போடுச்சு என்ன பண்ணுறது. என்ன சுத்தமாக மாறி போச்சு கும்பகோணமா இது, எனக்கே தெரியல, ஒரே டவுட்டாக இருக்குது. ஆனால் இவர் இங்கே எங்கேயே இருந்தாருங்க, இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தாரா என்னன்னு தெரில. கும்பகோணம் தான் தெரியல. சரி பார்ப்போம், நேராக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அன்பு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சொல்கிறாங்க. அவர் கடையே பார்த்தா ஒரு கார்னரில் இருக்குங்க அவர் கடை. நல்லா தெரியும், அந்த இடத்துக்கு போய்ட்டுனா தெரியும். அந்த இடத்துக்கு போனால் யாருக்கு தான் தெரியாது. இன்னும் கண்டுபிடிக்க தான் முடியல. கும்பகோணமா இது? 4 ரோடுங்கிறாங்க, 5 ரோடுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய வளர்ச்சியா? அன்பு ஹாஸ்பிட்டல் இங்கே போயிட்டு ரைட்டில் போக சொன்னார். ரைட்டில் போயிடுவோம். சரி, ரைட்டில் போயாச்சு. இப்போது இவ்வளோ தூரம்லாம் வர்ற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது? சுகி ஆட்டோமொபைல்ஸ். ஐயோ, ஆனால் அன்னைக்கு வரும்போதெல்லாம் முன்னாடி ஈஸியாக வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் கண்டே பிடிக்க முடியல. அவரு இங்கே லொக்கேஷன் மாற்றி விட்டாரா என்னன்னு தெரில. சுகி ஆட்டோமொபைல்ஸ் இல்லைன்னா யமகா வச்சுருக்க வண்டியை பிடிச்சா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். யமகா வச்சுருக்க வண்டி ஒருத்தவங்க கூட வெளில வர மாட்டாங்களே. மழைன்னு வெளில வரலையா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. கரெக்டாக இது மாதிரி இடமா என்ன? கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. அண்ணன் கடையை பாருங்கள், இதுதான் அண்ணன் கடை. வேணா அதில் இருக்க நம்பருக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவார் என்னென்னு கேட்டுட்டு வாங்க. நான் இப்போ தான் வந்து ஃபோன் அடித்தேன், 10 மணிக்கு திறப்பாப்லையா. நல்ல வேலை நம்ம முன்னாடியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன்ட்ட வண்டியை விட போகிறோம். அண்ணனோட அசிஸ்டண்ட் வந்துட்டாப்புல, அண்ணன் பின்னாடியே வருவாப்புல. வாணா பார்த்தீங்கன்னா அண்ணனை சந்திச்சாச்சு. அண்ணன் பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ அசிஸ்டண்ட் வண்டி திறந்துட்டு இருக்காப்புல. பூஜை கீஜெல்லாம் போட்டுட்டு நம்ம வண்டியை ஏற்றுவோம். ஏற்றி எப்படி போகுது, என்ன செலவு பண்ணுறோம், என்ன எதுன்னு பார்ப்போம். இது பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. நான் தான் கொஞ்சம் அலைஞ்சிட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். எனக்கு இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோடு, பீமன் தெரு. இந்த தெரு பேர் வந்து பீமன் தெரு. நேராக பீமன் தெரு எங்கன்னு கேட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். நிலமையில் நம்ம வண்டி என்ன நிலமையில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா போரில் தான் பிரச்சனை இருக்குங்கிறாப்புல, கயிட்டிருக்காப்புல. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக கட்டி போட்டிருக்காப்புல. ஆனால் அண்ணன் ஒரு வண்டியை ஓட்ட கொடுத்தாருங்க, சூப்பராக இருக்குங்க உண்மையுமே. இந்த 100 பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஓட்டினேன். உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. நல்லா தான் செட் பண்ணியிருக்காரு. நம்ம வண்டியும் அந்த ரேஞ்சுக்கு செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதோட கார்பெண்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. போரில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுது என்னான்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரீஸ்டோர் இருக்குது. உள்ளே லாஸ்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 100. பார்ட்டிக்காரங்க வந்து காசுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜாமான் வாங்கி கொடுத்தா அதுவும் முடிஞ்சிடும்னு சொல்கிறாரு. ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காரு. பார்க்கலாம் நம்ம வண்டி இன்றைக்கி என்னென்ன வேலை நடக்குதுன்ட்டு. அதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கே வேலை முடிச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லைன்னா விட்டுட்டு தான் போகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. என்ன ஒன்று, இந்த கோப்ரோ ஏதோ லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இது பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. எங்கேயாவது ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மதியானம் சாப்பாடு 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஒரு டீ மட்டும் லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடும். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, அது நடந்தது ஒன்று. செலவு பின்னிடுச்சு. 5000 டோட்டலாக காலி. ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா போரு மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாப்புல. போர் மாற்றுறதுக்கு 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 9500 போரு. இப்போ என்கிட்ட காசு இல்லை, அப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டேன். பாக்கி சில்லற ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சீட்டே மாற்ற முடியலைங்க. சீட்டு ஒரு 1500 வருதான். பார்க்கலாம். வண்டி வச்சுக்கிறது பெருசில் இருக்குது, செலவு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அப்படியே இந்த ரோட்டை பிடிச்சி ஊரை பக்கம் போகலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து வழி ஓரளவுக்கு தான் தெரியும். அநேகமாக இந்த பாலத்தில் ஏறணும்னு நினைக்கிறேன். பாலத்தில் ரைட்டு போகணும். ஆமாம், கரெக்ட். இதில் ரைட்டு போனால் அந்தாண்ட டீ கடை இருக்கான்னு தெரியாது, டவுட்டு தான்.
கோபுரம் ரொம்ப நட்டுக்கிட்டு நிற்கிது. அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளர்ச்சி ரொம்ப லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குன்னு லூஸ் பண்ண சொன்னால் இப்போ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்போம். சாயங்கால நேரங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் நாளை கோபுரம் கவராமல் இருந்துச்சுன்னா ஓகே, ஏன் நிப்பாட்டி அதையும் சரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா இதில் வீடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரியல. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்காங்க. 1 வே 2 வே எல்லாமே இருக்குது, பார்த்து தான் போகணும். நம்ம பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் தானே? ரைட்டு தான், ரைட்டு தான் நினைக்கிறேன். இதில் தான் பாண்டிச்சேரின்னு போட்டிருக்கு. அந்த பைபாஸை பிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி வந்த மாதிரி தெரியுதா? அந்த மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போனால் தான் அது பைபாஸா இல்லை சாதா ரோடான்னு தெரியும். வண்டி ஆனால் முன்னையோட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்டு இல்லை. அதுக்கு ஒரு வேலை பார்த்து விட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் அண்ணா என்ன சொன்னார், சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டீயை குடிச்சிட்டு அப்புறம் போவோம். கைஸ், இந்த அக்கா கடையில் தான் டீ குடித்தேன், தெரியுதா? பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது டீ. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன். லைட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மள்கிட்ட ஹாலஜன் லைட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு போட்டிருக்கேன். லைட்டு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு ஆல்ரெடி. பாருங்கள், டீ குடிச்சிட்டு வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 6:17. கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பைபாஸ் ஏற போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது, அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியாது. நான் என்னென்ன மாற்றிருக்கேன், என்ன பண்ணியிருக்காங்கிறத அடுத்தது ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஸோ டாட்டா, பை பை, see you guys, see you next video, bye bye. கைஸ், நம்ம எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தெரியுது. அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பாருங்கள், ஓரளவுக்கு தான் தெரியுது. ஒருவேளை அது விழுந்துருச்சா என்னன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டூமில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சரியாக டைட்டாக மட்டுதுன்னு சொல்லி கார்னரில் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. ஒருவேளை அந்த பிரச்சனை தானா என்னன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒன்று அந்த லைட்டு விழுந்துருக்கணும், இல்லைன்னா அதோட பொசிஷன் மாறி இருக்கணும். பார்ப்போம் என்னன்னு, இதை கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஓகே கைஸ்.